வேட்டையன் படத்தின் முழு கதை இதுதான். ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், துஷரா விஜயன், ரித்திகா சிங், டானா ரகுபதி, பகத் பாசில் நடித்துள்ள வேட்டையன் படத்தை ஞானவேல் இயக்கியிருக்கிறாங்க. அனிருத் இசையமைச்சுள்ள இந்த படத்தை லைக்கா புரொடக்ஷன் தயாரிச்சிருக்கிறாங்க. லால் சலம் படத்தை தொடர்ந்து இந்நிறுவனத்துடைய தயாரிப்பில் வரக்கூடிய 2வது படம் வேட்டையன். லால் சலம் படத்தில் கௌரவ வேடத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாலும் அந்த படம் வணிக ரீதியாக தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதனால் வேட்டையன் படத்தோடைய வெற்றி ரஜினிக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் மிக மிக முக்கியமானது. 2017ஆம் ஆண்டு கூட்டத்தில் ஒருவன் திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான ஞானவேல் இயக்கிய ஜெய் பீம் திரையரங்குகளில் வெளியில் வரல, ஓடிடியில் நேரடியாக வெளியிடப்பட்டது. ஞானவேல் இயக்கத்தில் திரையரங்கில் வெளியாகும் 2வது படம் வேட்டையன் அப்படிங்கிறதால இந்த படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதால எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. வேட்டையன் படத்தில் ட்ரைலர் மூலிமா என்கவுண்டர் கொலை சம்பந்தமான கதை அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடிஞ்சாலும் என்கவுண்டருக்கு ஆதரவாக எதிர்ப்பா அப்படிங்கிற விவாதங்கள் நடந்துக்கிட்டு தான் வருது. சரியாக கணிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கதை என்ன அப்படிங்கிறது வெளியாகி இருக்குது. வேட்டையன் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்கில் வெளியே வர இருக்குது. இதன் டிக்கெட் முன்பதிவு விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரைலர், இசை செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாயிடுச்சு. வேட்டையன் படத்துடைய டிக்கெட் முன்பதிவு வெளிநாடுகளில் ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி ஆரம்பிச்சிருக்க இந்த சமயத்தில் படத்துடைய ஒரு ஒன்லைன் அவுட்டர் கதையை அங்கே வெளியிட்டிருக்காங்க. அதை தான் இங்கே எல்லாரும் முழு கதையும் வெளியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரி ஒருத்தர் என்கவுண்டர் செஞ்சிடறாரு. அந்த என்கவுண்டர் அவர் செஞ்சதால் அவருக்கு நிர்வாக ரீதியாக பிரச்சனை ஆகுது. அவர் செய்த என்கவுண்டர் குறித்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துடுது. இந்த நேரத்தில் ஒரு புறம் என்கவுண்டருக்கு சட்டப்படி காரணம் சொல்லியே ஆகணும், மறுபுறம் ஊழல்வாதிகளை எதிர்த்து களமாடணும். இந்த நிலையில் இதனை எதிர்த்து போராடி அவர் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. எது எப்படியோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கைவிரல் அசைச்சாலே நாங்கள் எல்லாரும் கலகலப்பாயிடுவோம், மகிழ்ச்சி ஆகிடுவோம், சந்தோஷமாயிடுவோம். அதனால் எப்போ வேட்டையன் படம் வெளியில் வரும்னு சொல்லி நாங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நேரத்தில் வேட்டையன் படம் வேட்டையாட போகுதா இல்லை வேட்டியை கட்டிக்கிட்டு வீட்டில் உட்கார போகுதாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.